அவசியம் நமக்கு இருக்கிறது. அதனால்தான் இயற்கையோடு இணைவோமா நாம் என்று உங்களிடம் சிறிது நேரம் உரையாடி செல்ல வந்திருக்கிறேன். நன்றி. வாழ்த்துக்கள். சிறப்பாக தான் பேசுகிறீர்கள். ஓரின் அம்சங்களை சொல்ல வேண்டும். தொடர்ச்சியாக இடையராது பேசுகிற ஆற்றல் உங்களுக்கு இயல்பிலேயே கைவரப்பட்டிருக்கிறது. அது ஒரு நல்ல பேச்சாளருக்கான அறிகுறி. நீங்கள் தவிர்க்க வேண்டியது என்று பார்த்தால் டோட்டலா காம்பாக்டா பார்த்தா உங்க முழுக்க நீங்கள் பேசுகிற அத்தனையுமே ஹை பிச்சிலே பேசுறீங்க. பேச வேண்டியது ஏன்னா நீங்க ஒரு மீடியம் வாய்ஸ் எப்போதும் வச்சுக்கோங்க. குரலில் நீங்கள் காட்டுகிற ஏற்றத்தாழ்வுகள் உங்களுடைய இப்போ அச்சில் பண்ணும்போது நீங்க போர்டு லெட்டர்ஸ்ல போட முடியும். அண்டர்லைன் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனா நீங்க பேச்சில் அண்டர்லைன் பண்றதையோ அல்லது போர்டு லெட்டர்ல எழுதுறதையோ பண்றதுக்கு ஒரே ஒரு வசதியும் வாய்ப்பு என்னன்னா நீங்க குரலில் காட்டுகிற ஏற்றத்தாழ்வுகள் மட்டும்தான். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை ஸ்ட்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொஞ்சம் உச்சஸ்தாயில சொல்லலாம். ஒரு இரக்கம், உதாரணமா ஒரு XYZ வச்சுப்போம். அவர் இறந்து விட்டார் என்பதை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்க இறக்க வேண்டியதில்லை, மெதுவா சொல்லலாம். அவர் இறந்து விட்டார் என்பதை ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கும் போது நீங்க லோ வாய்ஸ்ல பண்ணலாம். அமெரிக்காவின் நாசாவில் இருக்கிற அதிகபட்ச தமிழர்கள் இங்கிருந்து போனார்கள் என்று நீங்கள் சொல்லலாம். ஏன்னா பெருமித சுவை வரும்போது உச்ச ஸ்தாயிலையும் இரங்கல் குறிப்புகளை லோ ஸ்தாயிலும் சொல்வது ஒரு வழக்கம். எனவே நீங்க ஒரே முழுக்க த்ரூ அவுட் உச்சஸ்தாயிலேயே பேச வேண்டியதில்லை. அதை குறைத்துக் கொண்டால் நீங்கள் சிறப்பாக வருவீர்கள்.